பட் நீங்க சொன்னீங்க ஃபார்மர் பேக்ரவுண்ட் தான் நானும் வரேன்னு சொல்றப்ப நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் வை பர்ட்டிகுலர்லி சாக்லேட்ஸ்? எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் டூத், ஒரு சாக்லேட் ஃபேண்டஸி ரொம்ப சின்ன வயசுலேருந்து எல்லார் மாரியும் இருந்தது. ஓகே. இதுக்கும் காரணம் வந்து ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு டார்க் சாக்லேட்ஸ். ஐ வாஸ் லைக் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் ஒரு 50% 70% ஓவரா ஆமா. கசக்குற மாரி இருக்கும். பட் அதில வந்து ஒரு ஒரு சாக்லேட் உங்களுக்கு ஒரு கதை சொல்லும். அத நீங்க வாயில வச்சீங்கன்னா. அந்த கதை சொல்றத நம்ம வந்து எப்படி சாப்பிட்டு பழகியிருக்கோம்னா, நம்மளுக்கு சாக்லேட்னா வாயில போனோனே இனிப்பா ஜிவ்வுன்னு இருக்கும். அத சாப்பிட்டு முடிச்சுருவோம். பட் ஒவ்வொரு சாக்லேட் பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். என்ன மாரி கதை மேம்? ஸோ ஒரு ஒரு சாக்லேட் வந்து எந்த அ மண்ல வளருதோ, அது சுத்தி இருக்கிற பூ, பழங்கள் எல்லாத்தோட ஃப்ளேவர் அதில வரும். ஓகே. அந்த ஃப்ளேவர்ல வந்து நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா, அத வந்து உங்களுக்கு ஒரு பூவோட வாசனை வரலாம், ஒரு புளிப்பு வரலாம், ஒரு துவர்ப்பு வரலாம், ஒரு லைட்டா ஒரு கசப்பு, ஏன் சில வாட்டி காரம் கூட தெரியலாம். இந்த மாரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனா வந்து இதெல்லாம் எங்க போய் இருக்குதுன்னா, இதெல்லாம் வந்து வெளிநாட்ல இருக்கிறதுல தான் வரும்னா, கிடையாது. நம்ம ஊர்லயும் அத நோக்கி சில பேர் பண்றாங்க. அந்த மாரி சில பேர் பண்றவங்கட்ட நம்ம வாங்கும்போது, நம்மளாலயும் அ இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றவங்க லெவலுக்கு நம்மளாலயும் நம்ம ஊர் சாக்லேட்ட வந்து கொண்டு வந்து பண்ணலாம். அப்படின்ட்டுன்னு பார்க்கும்போது, இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! இது வந்து என்னால மாற முடிஞ்சது. அதுக்குண்டானது வந்து காரணம் மெயினான விஷயம் வந்து, நம்மளுக்கு உண்டான பழக்கம். ஆமா. சின்ன வயசுல இருந்து நம்ம சின்ன ஒரு விதமான சாக்லேட் சாப்பிட்டே ஸோ பழகியிருப்போம். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்டு, சாப்பிட்டு யுவர் எஸ். பிரெயின் இஸ் ஆல்சோ டியூன் டூ தட் ஈட்டிங். சாக்லேட்னா ஸ்வீட், ஸ்வீட்னா சாக்லேட், சாக்லேட்னா இதுதான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனா வந்து பாவக்கானா ஸ்வீட்டா இருக்குமா? அப்ப சாக்லேட்டும் ஆக்சுவலா ஸ்வீட்டா இருக்காது. அப்ப அது ஸ்வீட்டா இருக்குன்னா, அவ்ளோ சர்க்கரை போட்டு குடுக்குறோம். அத வந்து ஆமா. நம்மளுக்கு பழகிருச்சு. பட் சாக்லேட்ல ஒரு சூப்பர் ஃபுட்டா இருக்குது அப்டின்னா, அது கிரீன் டீயோட அது எவ்வளவோ ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்ஸிடென்ட்ஸ் நெறையா இருக்கு. அதிகமா இருக்குது. அத சொன்னா சிரிப்பாங்க எல்லாரும். பல் சொத்தைக்கு மட்டுமே பேர் போன சாக்லேட்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தது வந்து, ஜென்ரலா வந்து நான் வந்து இப்ப அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸோ இங்கெல்லாம் போம்போது வந்து, நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். பட் சாக்லேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து ஷெல்ஃப்ல எப்பயுமே இருந்தது கிடையாது. நம்ம ஊர் மக்களுக்கு அவங்களும் நல்ல விஷயங்கள தேடி போம்போது, ஏன் நம்ம வந்து அ நல்ல விதமா ஒரு சாக்லேட் குடுக்க முடியாது? ஒரு டாக்டர் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிடுங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ஃபாரின் பிராண்ட வாங்கி அதில தான் சாப்பிடுறீங்க. ம். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம பண்ணா என்ன? அப்படின்ட்டு ஒரு முயற்சியில ஆரம்பிச்சது தான் இது. நைஸ்.